பஞ்ச காலத்துல 3 வருஷம் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல காக்காவை கொண்டு கத்தர் போஷிக்கிறாரு, விதவியை கொண்டு கத்தர் போஷிக்கிறாரு, 3வது காரியம் தூதர்களை கொண்டு போஷிக்கிறாரு. சொன்னதை செய்து பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல கூட கத்தர் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆமே, எல்லா கிருபைகளையும் அவர் தர முடியும். சொன்னதை செய்ய வேண்டும். நாகமான பார்க்கலாம் இந்த இடத்துல. நாகமான் எப்படின்னாக்கா, நாகமான் வந்து பார்த்து எலிசாவை பார்க்கறதுக்காக வராரு. ஆனா நாகமான எலிசா பார்க்கல. கடைசி வரல. குஷ்டரோகியான நாகமான் என்ன, அவன் வந்து ஒரு பெரிய படைத்தலைவன். நாகமான் என்பவன். நாகமான் ஒரு குஷ்டரோகி. சுகமாவதற்காக அவன் வரான். எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்காக வரான். ஆனா எலிசா நாகமான பார்க்கவே இல்லை. ஆனா வேலைக்காரர் சொல்றாரு, நீ அந்த நாகமான்ட்ட படைத்தலைவன் கிட்ட போய் சொல்லு, 7 தரம் அந்த யோர்தான் நதியில மூழ்கி ஏந்திரிக்க சொல்லுன்னு சொல்றாரு. அப்ப சுகமாயிடுவான். வந்த படைத்தாளருக்கு எவ்வளவு கேள்வி வந்திருக்கும். எங்க ஊர்ல எத்தனை ஆறு இருக்குது, நீ என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து என்ன இந்த ஆறுல முழுக சொல்றேன் கேள்வி கேட்கிறான் அவன். அந்த படைத்தலைவன் கேட்கிறான். ஆனாலும் எலியா சொன்னதுதான். ஹல்லேலூயா. எலிசா சொன்னதுதான். எலிசா என்ன சொல்றாரு, போ அவனை போயிட்டு அந்த மூழ்கி எழுந்திருக்க சொல்லு. உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில கத்த சொல்லும் போது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கத்தருடைய பிள்ளைகள் மூலமாக, உங்களுடைய பாஸ்டர்ஸ் மூலமாக உங்களுடைய காதுகளில சில வார்த்தைகள் வருதுன்னா, டோன்ட் இக்னோர் இட். அதை இக்னோர் பண்ணாதீங்க. அவன் சொல்றான், எங்க ஊர்ல நிறைய நதி இருக்குதுயா, நான் அங்கேயே மூழ்கி இருப்பேன், நான் ஏன் இங்கே வரணும்? ஆனா ஒரு கனெக்ஷன் பாருங்களேன். அங்க என்னன்னாக்கா, அங்க அந்த சைடு எலிசா, இந்த சைடு நாகமான், நடுவுல ஒருத்த மாட்டின்னு மூழ்கிறான் அந்த வேலைக்காரன் என்ன சொல்றேன், அவர் தான் சொல்றாருல்ல, போய் மூழ்கி பாரு, 7 தரம் மூழ்க சொல்றாருல. அப்ப நாகமானுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம மைண்ட் செட்டு தாங்க அவர்களாம். நம்ம மைண்ட் செட்டு தான். ஆண்டவர் செய்யணும்னு சொல்லிட்டாரு, ஒரு சக்சஸ் கொடுக்க மாட்டாரு. ஒரு சக்சஸ் நான் பார்க்க முடியலையே. உன்னுடைய பிரயாசங்களில இது எல்லாமே வரும். இந்த அலைகள் எல்லாமே வரும். ஒவ்வொரு பிரயாசத்திலும் டவுட் வரும். நான் செய்யணுமான்னு வரும். உன்னுடைய பிரயாசத்துல இல்ல நான் முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு சொல்லுவேன். உன்னுடைய பிரயாசத்துல பல விதமான கேள்விகள் வரும், தோல்விகள் வரும், எல்லாமே வரும். ஆனா கர்த்தர் சொன்னாரா? ஆனா என்னைக்குமே நினைச்சு பாத்துக்கிறீங்களா, அந்த முதல் ஒரு வார்த்தையை கேள்விப்படுவீங்க. ஆனா நீ இப்படி செஞ்சுக்கோ, அப்படி இதை செய்யின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்படுவீங்க. அதுக்கப்புறம் அதை மீறி உங்க இஷ்டமா 1 2 3 4 5 6 7 அப்படியே போயிட்டே இருக்கும். உங்க இஷ்டமா செஞ்சு சொல்றீங்களா? இந்த ஒன்னையும் தாண்டி வரும்போது அந்த முதல் வார்த்தை வந்து அப்பப்போ நுழைஞ்சிக்கும். இது கிடையாது போ. 2வது வார்த்தை நினைக்கும் போது திருப்பி அந்த முதல் வார்த்தை வந்து உள்ள நுழையும். திருப்பி நீங்க 3வது ஸ்டெப் போகும்போது அந்த முதல் வார்த்தை உள்ள